ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலைமன்னா நேயர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இது 1604வது காலைமன்னா 8வது மாதம் 21ஆம் தேதியிலே பெண்கள் பகுதி மூலமாய் உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு வயதானவங்களுக்காக ஜெபிக்க வேணும். இந்த மழை காலத்துல அவங்க சரீரத்துல எந்த பலவீனம் அணுகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில நன்மை செய்வாராக. இந்த நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு, மகிழ்ச்சி எதினால் வருகிறது. நம்ம வேதாகமத்துல பார்க்கும்போது அநேக காரியத்தினால் நமக்கு மகிழ்ச்சி வருகிறது என்று சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இங்க சொல்லப்படுது, மனுஷருக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். எதனால நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும்னா, நம்முடைய வாய் மொழியினால நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ நம்முடைய வாய்மொழி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் சொல்லி இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாய்மொழி ஞானம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லாம நமக்கும் புரோஜனமா இருக்கணும், மற்றவருக்கும் புரோஜனமா இருக்கணும். அப்படிப்பட்ட வாய்மொழியா இருக்கும் என்று சொன்னால் அதனால நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்குது. அப்போ நம்ம வாய்மொழி ரொம்ப ஜாக்கிரதை நம்ம பேசணும், ரொம்ப ஞானமா பேசணும். பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பேசுவாங்க. அப்போ காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம அநேக வார்த்தையில நம்ம பேசுறோம். அதுல எத்தனை வார்த்தை புரோஜனமா இருக்குது, எத்தனை வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, எத்தனை வார்த்தை பிறருக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய நேரம் நம்ம புரோஜனமில்லாத வார்த்தையை தான் பேசுகிறோம். நம்ம இரவு படுக்கைக்கு செல்லும் போது காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வார்த்தை பேசணும் நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அநேக வார்த்தைகள் புரோஜனமில்லாத வார்த்தைகளை தான் நம்ம பேசியிருப்போம். ஆனா அந்த புரோஜனமில்லாத வார்த்தைகளால நமக்கு ஒரு புரோஜனம் இல்லை, கேட்கிறவங்களுக்கு ஒரு புரோஜனம் இல்லை. ஆனா நம்முடைய வாய்மொழி ஞானம் உள்ளதா இருக்கும் என்று சொன்னால் அதனால நமக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், பிறருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அப்படிப்பட்ட புரோஜனமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரம் இங்க கீழே சொல்லப்படுது, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற காலம், அப்போ அந்த தகுந்த நேரத்துல ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் அதனால் எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஆலோசனைக்காக வரும்போது, அக்கா இப்படி இருக்குது, என் குடும்பத்துல இப்படி பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட வரும்போது அந்த ஏற்ற காலத்துல தகுந்த பதிலை நம்ம சொல்லும் போது அதன் மூலமா அவங்க வாழ்வு என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க, அந்த ஏற்ற காலத்துல தகுந்த வார்த்தையை சொன்னீங்க, அதனால என் குடும்பம் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏற்ற சமயத்துல நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய பெண்களாய் நீங்க காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் என்று சொன்னால் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமகம். இங்க சொல்லப்படுது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம். பொற்பழம் அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்பிள்ஸ் ஆஃப் கோல்டு, அதாவது தங்கத்திலான ஆப்பிள். அப்போ அந்த ஏற்ற சமயத்துல சொன்ன வார்த்தையை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, ஒரு வெள்ளித்தட்டை வச்சு அந்த தட்டு மேல தங்கத்தினால ஆன ஆப்பிளை வைப்போம் அப்படின்னா அதுக்கு ஒப்பனையாதான் என்ன பண்ணிருக்குது, இந்த வார்த்தையை சொல்லப்படுது. அப்போ ஏற்ற சமயத்து நல்ல வார்த்தை நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட தங்கத்தினால் ஆன ஆப்பிளுக்கு சமானம் என்று இங்க சொல்லப்படுது. அப்போ ஏற்ற சமயத்துல நல்ல வார்த்தையை பேசுவோம், அதன் மூலமா கேட்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீதிமொழிகள் 12:14 சொல்லப்படுது, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாயின் பலன் நமக்கு உண்டு, நம்ம என்ன பேசுறோமோ அதனால நமக்கு பலன் உண்டுன்னு வேதம் சொல்லிடுது. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள், நம்ம வாய்மொழிகள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும், மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ளதா இருக்கணும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதனால் நம்முடைய வாழ்க்கையில திருப்தி உண்டாகும், அந்த பலன் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்குது. நீதிமொழிகள் 6:1-2 வசனம் இங்க வாசிப்போம் என்று சொன்னால், என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெழுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். இங்க சொல்லப்படுது, சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால். நம்ம சிநேகிதனுக்காக இல்ல நம்ம தெரிஞ்சவங்களுக்காக அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறாங்க, பண உதவி தேவைப்படுது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த கடன் கொடுக்குறவங்ககிட்ட போய் நம்ம சொல்லுவோம், என்ன நம்பி என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கடன் கொடுங்க, நான் பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம சிநேகிதனுக்காக, நம்ம உறவினர்களுக்காக, மற்ற நம்ம தெரிஞ்ச ஜனங்களுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம
ஒரு கடன் வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரா நம்ம கிட்ட தான் வருவாங்க. நீங்க தானே சொன்னீங்க, என்ன நம்பி கொடுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க தான் பொறுப்புன்னு சொன்னீங்க, இந்த கடனை இப்ப நீங்க கொடுங்க, நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இத சொல்லப்படுது, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். அப்போ நம்ம வாய்மொழி ஞானம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ ஜாமீன் வார்த்தையோ சொல்லக்கூடாது. ஒருவேளை நம்ம கிட்ட இருந்தா கொடுத்து உதவணும், நம்ம கிட்ட இல்லைன்னா ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி பழகுங்க. நம்ம இது சொன்னோம்னா அதனால அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அவங்க பட்ட கடனை நம்ம அடைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதனால நம்ம வாய்மொழியில ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம், ரொம்ப ஞானமா இருப்போம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பிரசங்கி 10:12-13. ஞானியினுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதீனமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமா. இங்க சொல்லப்படுது, ஞானியுடைய வாய்மொழிகள் எப்படிப்பட்டனா தயை உள்ளவைகள். இன்னைக்கு நம்ம வாய்மொழி எப்படிப்பட்டதா இருக்குது? தயை உள்ளதா இருக்குதா? தயை உள்ளதா இருக்கும் என்று சொன்னால் நம்ம தான் ஞானின்னு வேதம் சொல்லி இருக்குது. அப்போ மூடனுடைய வாய்மொழி எப்படி இருக்கும்னா மதீனமா இருக்குமா, ஃபூலிஷ்னஸ். அது மாத்திரம் இல்லாம அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமா, ஒரு பைத்தியமான செயல் போல காணப்படும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய வாய்மொழி தயை உள்ளதாய் காணப்பட வேண்டும். அதற்கு தேவை ஞானம். அந்த ஞானம் யார் தராங்கன்னா ஏசப்பா தராங்க. ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்கும்போது அதனால நம்முடைய வாய்மொழி தயை உள்ளதாய் மாறும். லூக்கா 11:53 54. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துட்ட வேதப்பாரும் பரிசேயரும் வந்து அவர் வாய்மொழினால ஏதாவது பிழை கண்டுபிடிக்கலாமா, ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அநேக வார்த்தைகளை ஆண்டவர் பேசும்படி அவங்க ஏவ தொடங்கினாங்களாம். ஆண்டவர்கிட்டே அப்படி பண்ணாங்க அப்படின்னா நம்ம கிட்ட கண்டிப்பா பண்ணுவாங்க. நம்ம வாய்மொழினால நம்மளை பிடிக்க வகை தேடுவாங்க, நம்ம வாய்மொழினால குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடுவாங்க. அதனால நம்ம வாய்மொழிகள் ரொம்ப ஞானமா இருக்கும். சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளை பேச விடுவாங்க, பேச விட்டு நம்ம பேசுன காரியத்தை எடுத்து நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, குற்றம் கண்டுபிடிப்பாங்க. நல்லா பேசினாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா அவங்க மனசுல என்ன இருக்கும், அப்படி அந்த வாய்மொழினால் என்ன பண்ணுவாங்க, குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இங்க அதை தான் செய்யறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வேதப்பாரும் பரிசேயரும் அவரை வாய்மொழினால குற்றம் கண்டுபிடிக்க என்ன பண்றாங்க, வகை பாக்குறாங்க. இன்னைக்கு நம்மளையும் வகை பார்ப்பாங்க. அதனால நம்ம வாய்மொழி ஞானம் உள்ளதா இருக்கணும். இங்க ஏசப்பா ஞானமுள்ள வார்த்தையே என்ன பண்ணாங்க, பேசினாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்ம ஞானமுள்ள வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இங்க குணசாலியான பெண்ணை பத்தி சொல்லப்படுது. குணசாலியான பெண் எப்படி இருக்கிறார் அப்படின்னா தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். நம்முடைய வாயை நம்ம எப்படி திறக்கிறோம், ஞானம் விளங்க திறக்கிறோமா? நம்முடைய நாவின் மேல் தயையுள்ள போதகம் இருக்கிறதா? நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். நம்ம வாயை ஞானம் விளங்க திறக்கிற பெண்களாக மாற வேண்டும் சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஞானத்தை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஞானம் விளங்க என் வாயை திறக்கணும், என் வாயின் வார்த்தையினால அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், என் வாயின் வார்த்தையினால அநேக குடும்பங்கள் கட்டப்படணும், என் வாயின் வார்த்தையினால அநேக நன்மைகள் உண்டாகணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளும் எங்களோடு பேசும் இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா, எங்க வாய் மொழிகள் உமக்கு பிரியமாய் காணப்பட உதவி செய்யுங்க. புரோஜனமானதை பேச உதவி செய்யுங்க. ஞானமா எங்களுடைய வாயை திறக்க உதவி செய்யுங்கப்பா. எங்க வாய் மொழினால எங்களுக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சி உண்டாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல ஆண்டவரே இந்த கேட்ட சத்தியின்படி ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்துங்கப்பா. இந்த நாள் முழுது ஒவ்வொரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாள்ல பிறந்த நாட்கள், திரும்ப நாட்கள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மன்னாவோடு கூட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா.